அன்பானவர்களே, இன்றைய நாளில் ஆனந்தாவின் ஆனந்த சாரலில் நனைவோமா? ஒரு அருள் பணியாளர் நிலையிலிருந்து ஒரு ஆயர் நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. இந்த ஆயர் பணிக்கென்று உங்களுக்கென்று விருது வாக்க நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த விருது வாக்கினுடைய பின்னணி என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதற்கென்று நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற அந்த லோகோ, அதனுடைய பின்னணி என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையினால் அர்ச்சிக்கப்பட, அதாவது டு பி கான்சக்ரேட்டட் இன் ட்ரூத் என்பதுதான் எனது விருதுவாக்கு. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 17:19 உண்மையினால் அர்ச்சிக்கப் பெறும்படி என்னையே நான் அர்ச்சனையாக்குகிறேன் என்று கூறுகிறார். அந்த வார்த்தைகளிலே உண்மையினால் அர்ச்சிக்கப்பட என்பது என்னுடைய குருத்துவ வாழ்வினுடைய விருதுவாக்காக இருந்தது. அதனையே ஆயர் நிலையினுடைய விருதுவாக்காகவும் நான் எடுத்திருக்கிறேன். உண்மை என்பது மிக முக்கியமானது. யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நம்பத்தகுந்தவர்கள். நம்பத்தகுந்தவர்களைத்தான் சமூகம் போற்றும், மதிக்கும். எனவே உண்மை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு மிக முக்கியமானது. உண்மை பேசிவிட்டாலே அவன் நல்லவன், கடவுளுக்கு நெருக்கமானவன் என்று அறியப்படுவான். எனவே இந்த உண்மை என்பது வாழ்வின் மதிப்பீடுகளிலே மிக முக்கியமான மதிப்பீடு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு உண்மைக்கு சாட்சி பகர் என்று சொல்லுகிற பொழுது உண்மையை பேசுவது என்பது மட்டுமல்ல. தமிழிலே உண்மைக்கு 3 வார்த்தைகள் இருக்கின்றன: உண்மை, வாய்மை, மெய்மை. உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே சொல்வது உண்மை. அதனை வார்த்தையில் வெளிப்படுத்தினால் அது வாய்மை. அதனையே செயல்கள், அதாவது மெய்மை. இந்த மெய்யிலிருந்து மெய்யின் வழியாக வெளிப்படுத்தினால் மெய்மை. ஆனால் இதனை கடந்து உண்மை என்பது ஒரு கான்செப்ட் மட்டுமல்ல, அவர் கடவுள். காரணம், ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? பிலாத்து கேள்வி கேட்டபோது நான் உண்மைக்கு சான்று பகர வந்தேன் என்று சொன்னார். உண்மை என்பது இறைவன், அந்த இறைவனுக்கு சாட்சி பகர்வது. எனவே இறைவனுக்கு சாட்சி பகர்வது என்று சொன்னால் அந்த உண்மையை, அந்த இறைவனை வார்த்தை வழியாக, உடல் செயல்கள் வழியாக வெளிப்படுத்துவது. எனவேதான் இறைவனை வாழ்ந்து காட்டுவது, பிரசன்னப்படுத்துவது, அதனை பல்வேறு வடிவங்களிலே வெளிப்படுத்துவது என்பதுதான் உண்மைக்கு சான்று பகர என்பதனுடைய அர்த்தமாகும். உங்களுடைய விருதுவாக்கினுடைய விளக்கம் உங்களை மட்டும் இல்லை, எங்களையும் அந்த உண்மையை நோக்கி பயணிக்க ஒரு அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயர் அவர்களே. Le
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.